أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله எனவே அடுத்தவர்களது நிறைகளை அவன் பொருட்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. தண்ணீர் குல்லத்தைனின் அளவை அடைந்தால் நஜீஸை சுமக்க மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒரு பெரிய இடத்திலே நிறைய தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரிலே விழுகின்ற நஜீஸ் அந்த நீரை அசுத்தப்படுத்த மாட்டார். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனிலே நிறைய நிறைகள் காணப்படுகின்றன. அந்த நிறைய நிறைகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அந்த சிறு குறைகளை பார்க்க கூடாது. நான் சொல்ல வருகின்ற கருத்து, ஒரு பொறாமைக்காரனை பொறுத்தவரை அந்த நிறைய இருக்கின்ற தண்ணீர் அவனுக்கு தெரிய மாட்டாது, அதிலே விழுந்திருக்கின்ற பள்ளியின் எச்சம் தான் அவனுக்கு தெரியும். எனவே பொறாமைக்காரன் பாவம் இல்லாத பாவம் செய்யாத மனிதர்களை பார்த்து கோபப்படுபவனாக அவன் காணப்படுகிறான், குற்றங்களை தேடுபவனாக அவன் காணப்படுகிறான். எனவேதான் இப்படி சொல்வார்கள் பொறாமையை பற்றி சொல்கின்ற போது, பொறாமைக்காரனை பற்றி சொல்கின்ற போது, இதா ரஆ நிஅமதன் பஹித, ஒரு அருட்கொடையை அவன் காண்கின்ற போது அவன் கவலைப்படுகிறான். வ இதா ரஆ அஸ்ரதன் ஷமித, ஒரு பிழையை காண்கின்ற போது, தவறை காண்கின்ற போது அவன் சந்தோஷப்படுவான். அடுத்தது பொறாமை எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வதாக அமையும். பொறாமைப்படுகின்ற போது எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம், எங்களுக்கு நாங்கள் நோயை தேடிக்கொள்கிறோம். கேட்டார்கள், மா பாலுல் ஹசூத் அஷத்து கம்மன், ஏன் பொறாமைக்காரன் எப்போதுமே கவலையோடு இருக்கிறான்? அதற்கு ஒரு அறிஞர் சொன்ன பதில், அஹத பி நஸீபிஹி மின் குமூமி துன்யா, எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் உலகத்திலே அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் இவனுக்கு இருக்கின்றன, இது இவன் கவலையோடு இருப்பதற்கு ஒரு காரணம். போதா குறைக்கு வயுலாஹு இலா ذلك கம்முஹு லிசுரூரின் நாஸ், அதோடு சேர்த்து அடுத்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் இவன் கவலைப்படுகிறான். உலகத்தில் உள்ள அவன் வாழ்க்கையில் அவனுக்குள்ள கஷ்டங்கள் போதாமைக்கு அவன் சேர்த்து கொண்டிருக்கிறான், அடுத்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதனை தனக்கு கவலைக்குரிய காரணியாக. இதனால் தான் பொறாமைக்காரன் எப்போதும் கவலையோடு இருக்கிறான் என்று பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், மா ரஅய்து ஸாலிமன் அஷ்பஹ் பிமظلوم மின் ஹாசித், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உண்மையில் அநியாயக்காரன், ஆனால் உண்மையில் அவனை பார்க்கின்ற போது அநீதி இழைக்கப்பட்டவன் போன்று இருக்கிறது. பொறாமைப்படுபவன் உண்மையில் அவன் ஒரு அநியாயத்தை செய்கிறான். ஹசனுல் பஸரி அவர்கள் சொல்கிறார்கள், அவன் அநியாயக்காரன் தான், ஆனால் அவனை பார்க்கின்ற போது எனக்கு அவன் அநீதிக்குட்பட்டவன் போல எனக்கு தெரிகிறது. ஏன் தெரியுமா? பொறாமைக்காரன் நஃபசுன் தாயிம், எப்போதும் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பவற்றை பார்த்து பெருமூச்சு விடுகிறான். வஹுஸ்னுன் லாதிக், எனவே எப்போதுமே கவலையோடு இருக்கிறான். வஅபரா லா தன்ஃபத், எப்போதுமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். எனவே பொறாமைக்காரன் எப்போதும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். எனவேதான் ஒரு அறிஞர் சொன்னார், பொறாமைக்காரனுக்கு வேறு எந்த தண்டனையுமே தேவையில்லை.
நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கின்ற போது அவர் கவலையில் இருக்கிறார், அதுவே அவருக்கு தண்டனையாக இருக்க போதுமானது என்று. அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹு, அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு 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 யா ரப்பி யா அல்லாஹ், அல்லாஹு யா ரப்பி யா அல்லாஹ்.